தன்னை அழிச்சுக்கிறான். இதை முடிச்சுட்டு அவன் அழிச்சுக்கிறான். இந்த படத்துல நிறைய ஸ்டான்லி ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி ஸ்கூல்ல முதல் 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 கிளாஸ் எப்படி எடுப்பாங்க, ஒரு கிளாஸை கையில கொடுத்து குடிகாரன் மாதிரி நடிம்பாங்க. இப்போ நம்ம ஊரில் உடனே நம்ம இப்போ தான் இன்ஸ்டாகிராமில் நம்ம எல்லாருமே ஆக்டர், இப்போ அதாவது இப்போ பிறந்தவங்க எல்லாருமே ஆக்ட் பண்ணி ஆகணும் ஒரு படத்தில். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் தான் கட்ட வேகுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் நடிச்சா தான் கட்ட வேகம் ஆயிடுச்சு. இந்த சமூகத்தில் வந்து நடிப்பு அப்படின்றது அவ்வளோ எளிது. கண்ணாடி முன்னாடி அழுது பார்த்துன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் அம்மா சொன்னாங்க, டே நீ என்ன நடிக்கிறடா. தெரிஞ்ச ஒரு நண்பர்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அறிவானவங்க. ஹஸ்பண்ட் வந்து பெரிய இன்ஜினியரு, அம்மா வந்து அவங்களும் இன்ஜினியரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பையன் சின்ன பையன், சார் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் சார். நாங்கள் ஏன் மேடம் நடிக்கணும், சும்மா இருக்கும்போது ஏன் நடிக்கணும், ஏதாவது கேரக்டர் கொடுத்தா தான் நடிக்கணும், சும்மா இருக்கும்போது ஏன் அவங்க சொல்கிறாங்க. எப்படி ப்ராக்டிஸ், இப்போ பாருங்க நடிக்கிறேன் பாருங்க, டேய் தம்பி அழுகுனோடனே அவன் அழுது கட்டுறான் அப்படின்னு. ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உங்களோட வாயில பிடிக்கும் போல. சமூகம் எப்படி இருக்கு பாருங்க. அதாவது இன்ஸ்டாகிராம திறந்தா நடிக்கிறான். என்ன புரியலையா? ஒரு ஆர்டிஸ்ட் பாருங்க, அவனை அந்த படம் இதுக்காகவே பாருங்க. ஏன் அந்த பாப்பாவையும் சோமசுந்தரத்தையும் பார்க்கணும், அஞ்சனால அவங்க பேரு, ஏன் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா, சோமசுந்தரத்தை ஒரு சீன்ல குடிச்சிட்டு தண்ணியில கிடக்குறாரு, ஒரு நண்பன் வந்து தூக்குறான், அவர் அது கேமரா மேல இருந்து டாப் ஆங்கிள் கொஞ்சம் ஒரு 3/4 இருக்கு, அவர் முடி திரும்பி பார்க்கிறார். எனக்கு நெஞ்சே வெடித்து போல இருந்துச்சு. 27 வருஷம் சினிமாவை ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், மிகச்சிறந்த நடிகர்களோட நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ட்ரெயின்ல மிகச்சிறந்த நடிப்பை வந்து என் தம்பி வந்து விஜய் சேதுபதி கொடுத்துருக்கான். நான் அந்த சோமசுந்தரனுடைய அவன் திரும்பி அந்த உலகத்தை பார்க்குறான், இடதுபுறம் திரும்பி. அதை டைரக்டர் சொல்லி கொடுக்கவே முடியாது. There is a territory where director cannot enter. Only an actor with extraordinary sensibility, with a zero ego, he performs. நண்பர்களே, அந்த ஒரு ஷாட்டுக்கு நீங்க கொடுக்குற 150 ரூபாய் ஈக்குவல் ஆயிடும். அந்த ஒரு ஷாட்டு. உடனே ஒரு குரூப் போய் எழுதும், என்ன அப்படி பிடிங்கிட்டார், நாங்களும் தான் பார்த்தோம், இப்படி திரும்பினாரு, அவ்வளவுதானே. எழுதுங்க நண்பர்களே, எழுதுங்க. நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம தான் தராசு வச்சிருக்கோமே. மிஷ்கின் சொல்லிட்டு அவங்க கல் இந்த பக்கம் வச்சிரு, அப்படி தூக்கிடு சொல்லு, அதுக்கு தான் பண்ற. 25 வருஷம் என்னை திட்டி 25வது வருஷத்துக்கு இவனுக்கு ரசிகர் மன்றம் ஆயிடுவாங்க நீங்க. அது நடக்கும், கண்டினியூஸா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க இங்க இருக்க ஜெனரேஷன், நியூ ஜெனரேஷன் என்ன பாக்குறாங்க, நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு எழவே தெரியலைங்க.